ஓம் சாந்தி. முரளியின் தேதி 5/7/2026. காலை முரளி அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 15/12/2010 மதுபன். எனது என்பதை உனது என மாற்றி கவலையற்ற மகாராஜா ஆகுங்கள். ஒரு வினாடியில் வீணானவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான பயிற்சியாளர் ஆகி ஒவ்வொரு சங்கல்பம் மற்றும் சமயத்தை பயனுள்ளதாக ஆக்குங்கள். இன்று நாலாபுறமும் உள்ள தம்முடைய கவலையற்ற மகாராஜாக்களாகிய குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அத்தகைய கவலையற்ற மகாராஜாக்களின் சபை இப்பொழுதுதான் காணப்படுகின்றது. ஏனென்றால் இப்பொழுதுதான் பாபா கவலையை பெற்றுக்கொண்டு கவலையற்ற மகாராஜா ஆக்குகின்றார். எனவே இந்த சபை இப்பொழுதுதான் உங்களுக்கு தென்படுகின்றது. நீங்கள் அனைவரும் காலையில் எழுகிறீர்கள் என்றால் கவலையற்ற ஸ்திதியில் நிலைத்திருக்கின்றீர்கள். உண்ணும் பொழுதும் மருந்தும் பொழுதும் எந்த ஒரு கவலையும் இல்லை. உறங்குகிறீர்கள் என்றாலும் எந்த கவலையும் இன்றி உறங்குகிறீர்கள். அத்தகைய சக்கரவர்த்தி மற்றும் கவலையற்றவர் எழுந்தாலும் தூங்கினாலும் கவலையற்ற நிலை. அந்த மாதிரி அனுபவம் செய்கிறீர்களா? ஏனென்றால் நீங்கள் அனைவரும் பாபாவுக்கு உங்கள் கவலையை கொடுத்துவிட்டு பெருமிதத்தை எடுத்துக்கொண்டீர்கள். அதனால் கவலையற்ற மகாராஜா ஆகிவிட்டீர்கள். போக போக ஏதாவது கவலை வந்துவிட்டால் கவலை என்னவாக ஆக்கிவிடுகின்றது? பெருமிதம் இருக்குமானால் உங்கள் நெற்றியில் ஒளி பிரகாசம் நன்றாக இருக்கும். கவலை வந்துவிட்டாலோ சுமையின் கூடை வந்து விடுகின்றது. சொல்லுங்கள், உங்களுக்கு ஒளியின் ஜொலிப்பு பிடித்திருக்கின்றதா அல்லது சுமையின் கூடை பிடித்திருக்கின்றதா? கவலையற்ற மகாராஜா தனக்கும் பிரியமானவர் மற்றும் யார் அத்தகைய ஸ்திதியில் பறக்கின்றார்களோ அவர்களின் ஜொலிக்கின்ற ஒளியை பார்த்து மற்றவர்களுக்கு எவ்வளவு அன்பு வருகின்றது. எனவே பாப்தாதா சதா குழந்தைகளை கவலையற்ற ஸ்திதியில் இதே ஸ்மிருதி சொரூபத்தில் நிலைக்க வைத்து கொண்டே இருக்கின்றார். எனவே உங்களுடைய சித்திரங்களிலும் கூட பக்தர்கள் உங்களை இரட்டை கிரீடதாரியாக காட்டுகின்றனர். ஒன்று ஒளி கிரீடம், இன்னொன்று விகாரங்களை வென்றதற்கான சக்கரவர்த்தி நிலையின் கிரீடம். இரட்டை கிரீடமாக காட்டுகின்றனர். எனவே பாப்தாதா சதா ஒவ்வொரு குழந்தைக்கும் இதே அறிவுரை தருகின்றார். சதா மகிழ்ச்சியில் இருப்பது மிகவும் சுலபம். ஏன் சுலபம்? எல்லைக்குட்பட்ட எனது என்பதை மட்டும் பாபாவுக்கு கொடுத்து விடுங்கள். எனது என்பதில் இருந்து உனது என ஆக்கிவிட்டால் கவலையற்ற மகாராஜா ஆகிவிட்டீர்கள். ஒரே வார்த்தையின் வித்தியாசம் உனது எனது. ஊ மற்றும் ஏ, இந்த எழுத்துகளின் வித்தியாசத்தில் கவலையற்ற மகாராஜா ஆகிவிட்டீர்கள். எளிதுதான் அல்லவா? கவலையற்ற மகாராஜா ஆகிவிட்டீர்கள் அல்லவா? அல்லது இன்னும் கவலை உள்ளதா? எப்போதாவது பெருமைக்கு பதிலாக கவலை வருகின்றது என்றால் வித்தியாசம் வெறுமனே உனது என்பதற்கு பதில் எனது என்பதால் கவலை வருகின்றது. ஆக அனைவரின் நடைமுறை ரிசல்ட் என்ன? கவலையை கொடுத்து விட்டீர்களா அல்லது இடையிடையில் பெருமிதத்தை விட்டுவிட்டு கவலையில் வந்து விடுகின்றீர்களா? கவலை வருகிறதா அல்லது கவலையற்றவர்களாக இருக்கின்றீர்களா? யார் சதா கவலையற்ற மகாராஜாவாக இருக்கிறீர்களோ அவர்கள் கையை உயர்த்துங்கள். கவலையற்ற மகாராஜாக்கள் பக்காவா அல்லது அவ்வப்பொழுது மட்டுமா? கவலையற்ற மகாராஜாக்கள் கைகளை நன்றாக உயர்த்துங்கள். அவ்வப்பொழுது என்பவர்களும் உள்ளனர். சேவையின் கவலை என்பது வேறு விஷயம். ஆனால் அந்த கவலை மற்றவர்களையும் கவலையற்றவர்களாக ஆக்குவதற்கான சாதனம். தனது சமஸ்காரத்தினால் கவலை வருகிறது என்றால் அதை அந்த நேரமே எனது என்பதற்கு பதில் உனது என மாற்றிவிடுங்கள்.
கவலையை பாபாவுக்கு கொடுத்து விடுங்கள் மற்றும் பெருமிதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் பாபா வந்திருப்பதே குழந்தைகளின் கவலைகளை பெற்றுக்கொண்டு பெருமிதத்தை கொடுப்பதற்காகத்தான். எனவே சோதித்து பாருங்கள், எனக்குள் அவ்வப்பொழுது நீண்ட காலத்தின் சமஸ்காரம் எமர்ஜ் ஆகாமல் இருக்கின்றதா? ஏனென்றால் பாப் தாதா சில காலமாகவே குழந்தைகளுக்கு இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். தற்சமயம் சமயத்திற்கு ஏற்றவாறு எப்பொழுது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். எனவே ஒவ்வொரு குழந்தையும் தனக்கு இந்த கவனம் கொடுக்க வேண்டும். ஒரு வினாடியில் முற்றுப்புள்ளி வைக்க விரும்பினால் வைக்க முடியுமா? எந்த ஒரு வீண் சங்கல்பம் வந்தாலும் முற்றுப்புள்ளி மூலம் ஒரு வீணானதை ஒரு வினாடியில் முடித்துவிட முடியுமா? சமயத்தின் சூழ்நிலைக்கேற்ப புருஷார்த்தம் செய்து வீணானவற்றை நிறுத்துவதற்கான அவசியம் ஏற்படும். புள்ளி வைக்கும் போது அது கேள்விக்குறி ஆகிவிட்டால் ஏன், என்ன, எப்படி? அந்த சமயம் இதை யோசித்து கொண்டே இருந்தால் வரப்போகிற சமயம் எது லட்சியமோ பாபாவுடன் கூடவே செல்வோம். பாபாவோ ஒரு வினாடியில் சென்று விடுவார். ஏனென்றால் பிந்துவாக இருக்கின்றார். வினாடியும் ஒரு புள்ளிதான், முற்றுப்புள்ளியும் ஒரு புள்ளிதான். ஆக உங்களுக்கும் கூட இவ்வளவு அபியாசம் உள்ளதா? இதற்காக இப்பொழுதிலிருந்தே இந்த பயிற்சியின் பயிற்சியாளர்களாக இருப்பீர்களானால் பாபாவுக்கு சமமாக ஸ்ரீமத் என்ற கையோடு கை சேர்த்து தங்களின் வீடு சென்று சேர்ந்து விடுவீர்கள். எனவே பாப் தாதா இதற்கு முன்பும் கூட சொல்லி இருக்கின்றார். 2 விஷயங்களின் கவனம் இரட்டை கோடிடப்பட வேண்டும். 2 விஷயங்கள் எவை? 1 சங்கல்பத்தின் கஜானா, 2வது சமயத்தின் கஜானா. கஜானாக்களோ அநேகம் கிடைத்துள்ளன. ஞானத்தின் கஜானா, சக்திகளின் கஜானா, யோகத்தின் மூலம் முக்கியமாக சம்பன்னம் ஆவதற்கான யுக்திகள் என்னென்ன உள்ளனவோ அனைத்தும் கிடைத்துள்ளன. ஏனென்றால் இந்த சங்கமயுகத்தின் சமயம் முழு கல்பத்திலும் விலை மதிப்பற்ற விசேஷ சமயமாகும். இந்த சமயம் தான் எவ்வளவு பிராப்தி அடைய விரும்புகிறீர்களோ அவ்வளவு அடைய முடியும். ஏனென்றால் இந்த ஒரு ஜென்மம் மகான் ஜென்மமாகும். இந்த ஒரு ஜென்மத்தில் அநேக ஜென்மங்களுக்கான பிராப்தத்தை உருவாக்க வேண்டும். சங்கமயுகத்தின் சமயத்தை ஒரு வினாடி கூட வீணாக்க கூடாது. ஒரு வினாடியின் தொடர்பு அநேக ஜென்மங்களோடு உள்ளது. சேமிப்பதற்கான ஒரு வருடம் அநேக வருடங்களின் பிராப்திக்கானதாகும். எனவே இச்சமயத்தின் மதிப்பு வினாடி அல்லது நிமிடம் அன்று. ஒரு மணியும் கூட மகான், ஒரு வினாடியும் கூட மகான். மேலும் சங்கல்பம் இந்த சங்கமயுக பிறவியின் விசேஷ ஆதாரமாகும். பாருங்கள், யோகா செய்கிறீர்கள் என்றால் மன்மனாபவ என்று சொல்கிறீர்கள் மற்றும் இது அஸ்திவாரத்தின் ஆதாரமாகும். மனதின் வேலையே சங்கல்பம் செய்வதுதான். சங்கல்பத்தின் மூலம்தான் நினைவு யாத்திரையின் அனுபவம் செய்கிறீர்கள். ஒருவர் மற்றவரிடம் கூட குறிப்பாக பல்வேறு சங்கல்பங்கள் கொடுத்து அபியாசம் செய்விக்கிறீர்கள் அல்லவா? ஆக அனைவரும் சோதித்து பாருங்கள். சமயத்தின் வேகம் நாள் முழுவதிலும் நடமாடும் பொழுதும், கர்மம் செய்யும் போதும், சம்பந்தத்தில் வரும் பொழுதும் விலை மதிப்பற்ற ரூபத்தில் இருந்ததா? சங்கல்பம் சர்வ சக்திவான் ஆக்குகின்றது. ஆக பாப் தாதா அடிக்கடி சொல்கின்றார், ஹே பாப் தாதாவின் செல்லங்களே, மனதில் நிறைந்து விடும் குழந்தைகளே, இப்பொழுது வீண் கணக்குகளை முடித்து விடுங்கள். பயனுள்ளதாக ஆக்குங்கள். பயனுள்ளதாக்குவதுதான் வெற்றி பெறுவதாகும். ஒரு வினாடி தானே போயிற்று என்று அப்படி யோசிக்காதீர்கள். ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு சங்கல்பமும் வெற்றி பெற்றது என்று அவ்வளவு கவனம் தன் மீது வைத்தே ஆக வேண்டும். அந்த அளவு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான செக்கிங் செய்யுங்கள்.
கவனக்குறைவாக ஆகாதீர்கள். பாப் தாதா சொல்லியிருந்தார், ஆனால் நாம் புரிந்து கொள்ளவில்லை. நடந்து கொண்டுள்ள சமயத்தை யோசிக்கவில்லை. அவ்வளவு வேகமாக சமயம் சென்று கொண்டிருக்கின்றது. செல்லத்தான் செய்யும். இப்பொழுது கவனக்குறைவை ஒவ்வொருவரிடமும் இருந்து பெற்றுக்கொள்ள விரும்புகின்றார். இதை கேட்க விரும்புவதில்லை. நான் புரிந்து கொள்ளவில்லை, யோசிக்கவில்லை. இப்பொழுது வருடமும் புதியதாக வரப்போகின்றது. எனவே புது வருடம் தொடங்குவதற்கு முன்பாக பிராமண உலகிலிருந்து கவனக்குறைவு, அதோடு கூடவே சோம்பல், அலட்சியமும் கூட பலவிதமாக உள்ளன. இப்பொழுது வருடம் முடிவதற்கு கொஞ்ச சமயம் உள்ளது. இதில் இதற்கான அபியாசத்தை தொடங்குங்கள். மற்றும் புது வருடம் தொடங்கும் போது தைரியம் வைத்து சங்கல்பம் செய்ய வேண்டும் மற்றும் இதற்கு விடை கொடுத்து விட வேண்டும். வருடத்தோடு கூடவே இதற்கும் விடை கொடுத்து விட வேண்டும். உங்களால் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? யார் கொடுக்க முடியுமோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். ஆஹா குழந்தைகளே, ஆஹா! கை உயர்த்துவதிலோ பாப் தாதாவை அதிகமாகவே குஷிப்படுத்தி விடுகிறீர்கள். பாப் தாதா பார்த்தார், குழந்தைகள் அநேகருக்கு கை உயர்த்துவதற்கான ரிட்டர்ன் கொடுக்க வேண்டும் என்ற நினைவு இருக்கின்றது. மற்ற எதையாவது நினைவு வைப்பதில் கவனக்குறைவாக ஆகிவிடுகிறார்கள். பாப் தாதாவோடு ஆன்மீக உரையாடல் மிக நன்றாகவே செய்கிறார்கள். ஆகிவிடும். பாப் தாதா நீங்கள் பாருங்கள், இப்பொழுது ஆகும், இப்பொழுது ஆகிவிடும். பாப் தாதாவும் அத்தகைய கவனக்குறைவான குழந்தைகள் சொல்வதை கேட்டு புன்சிரிக்கின்றார். வேறென்ன செய்வார்? நல்லது, யோசிக்கிறீர்கள், செய்ய வேண்டும், செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். இதை அதிகம் யோசிக்கிறீர்கள். ஆனால் செய்து கொண்டிருக்கின்றோமா, செய்யவில்லையா? இதில் செக்கிங் செய்வதில் பிறகு என்ன சொல்வார்கள்? கவனக்குறைவாக ஆகிவிடுவார்கள். ஆக இன்று நாலாபுறமும் உள்ள குழந்தைகளுக்கு பாப் தாதா கேள்விப்பட்டார். தனது தேசத்திலும் மற்றும் அவரவர் இடங்களிலும் இருந்து குழந்தைகள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அங்கேயும் நன்றாக தென்படுகின்றது, கேட்கவும் முடிகிறது. ஆக பாப் தாதா முன்னிலையில் வருகிற குழந்தைகளுக்கு மற்றும் தங்கள் இருப்பிடங்களில் இருந்தவாறு கேட்கின்ற பார்க்கின்ற குழந்தைகளுக்கு இதைத்தான் சொல்கின்றார். இப்பொழுது புருஷார்த்தத்தை, சங்கல்பங்களை மற்றும் சங்கமயுகத்தின் சமயத்தை அடிக்கோடிடுங்கள். குழந்தைகள் அனைவரும் அன்பிலோ பெரும்பான்மையானவர்கள் பாஸ் அன்பின் ஆதாரத்தில் நன்கு முன்னேறி கொண்டுள்ளனர். அன்பின் காரணத்தால் பாபாவின் அன்பிற்கு பதில் கிடைக்கின்ற காரணத்தினால் முன்னேறி கொண்டிருக்கின்றீர்கள். அன்பின் காரணத்தால் பாபாவின் அன்பிற்கு பதில் கிடைக்கின்ற காரணத்தினால் முன்னேறி கொண்டும் உள்ளனர். ஆனால் பாபா புரிந்து கொள்கின்றார், எப்படி அன்பில் அனுபவி ஆகி முன்னேறி கொண்டிருக்கின்றீர்களோ அதே போலவே நினைவின் பாடத்திலும் அநேக ஜென்மங்களின் விகர்மங்களை விநாசம் செய்வதில் இன்னும் கவனம் கொடுங்கள். ஏன்? விகர்மங்கள் விநாசமாகுமானால் கூட கூடவே செல்வீர்கள். இல்லையென்றால் பின்னால் பின்னால் வருவீர்கள். மேலும் பாபா புரிந்து கொண்டுள்ளார், அன்பான ஆத்மா என்ன சொல்கின்றாரோ அதை செய்தே ஆக வேண்டும். பாபா விரும்புகின்றார், குழந்தைகளின் அன்பு பாபாவிடம் உள்ளது என்றால் அவரோடு கூடவே இருக்க வேண்டும். ராஜதானியிலும் கூட பிரம்மா பாபாவோடு கூடவே ராஜதானியில் வர வேண்டும். ராஜதானியில் வருவதென்றால் ராஜ குடும்பத்தில் வந்துவிட்டார்கள். சிம்மாசனத்தில் அமரவில்லை, ஆனால் ராஜ குடும்பத்தின் துணையாகவோ ஆகிவிட்டார்கள். பாப் தாதா இதற்கு முன்பும் சொல்லி இருக்கின்றார். இதை எப்படி கண்டறிவது? எப்பொழுதிலிருந்து நீங்கள் வருகின்றீர்களோ, ஞானத்தில் உங்கள் ஆயுள் எவ்வளவோ அவ்வளவு காலமாக நீங்கள் பாப் தாதாவின் இதய சிம்மாசனத்தில் அமர்பவர்களாக இருந்திருக்கிறீர்கள்.
இப்பொழுது மண்ணில் கால் வைக்காமல் இருக்கிறீர்கள் என்றால் அதன் அனுசாரம் ராஜ குடும்பத்தில் நெருங்கிய சம்பந்தத்தில் இருப்பீர்கள். ஆக அன்பு உள்ளது. அன்புள்ளவர்கள் துணையை பராமரிப்பதில் பின்தங்க மாட்டார்கள். யார் இதய சிம்மாசனத்தில் அமர்பவர்களோ அவர்கள் துவாபர கலியுகத்தின் சம்பந்தத்திலும் இருப்பார்கள், நெருக்கத்தில் இருப்பார்கள். அதனால் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தை மீதும் அன்பு செலுத்துகின்றார். பாபா சர்டிபிகேட் கொடுத்துள்ளார். அன்பின் பாடத்தில் பெரும்பாலானவர்கள் பாஸ். இப்பொழுது அனைத்து பாடங்களிலும் பாஸ் ஆகியே தீர வேண்டும். பாஸ் ஆக வேண்டும். பாஸ் அருகாமையில் இருக்க வேண்டும். முதல் முறை வந்துள்ள குழந்தைகள் எழுந்திருங்கள். முதல் முறையாக வந்திருக்கிறீர்கள். பாதி வகுப்போ புதியவர்கள் வந்திருக்கிறீர்கள். பாப்தாதா வந்திருப்பவர்களுக்கு வாழ்த்து சொல்கின்றார். வாழ்த்துக்கள். முதல் முறை வந்ததற்காக வாழ்த்துக்கள். லேட்டாக வந்திருக்கிறீர்கள், ஆனால் பிறகும் டூ லேட் ஆவதற்கு முன் வந்துவிட்டீர்கள். இப்பொழுது இந்த கவனம் வைக்க வேண்டும். சிறிது காலத்திலேயே தீவிர புருஷார்த்தி ஆகி தனது வருங்காலத்தை எவ்வளவு பெரிதாக்க விரும்புகிறீர்களோ தீவிர புருஷார்த்தத்தின் மூலம் முன்னேறி செல்ல முடியும். ஏனென்றால் பிறகும் கூட இப்பொழுதும் புருஷார்த்தம் செய்வதற்கான நேரம் கொஞ்சம் உள்ளது. எவ்வளவு முன்னேறி செல்ல விரும்புகிறீர்களோ அவ்வளவு முன்னேறி செல்ல முடியும். பாப்தாதாவும் இந்த தெய்வீக பரிவாரமும் உங்களுக்கு கூடவே முன்னேறி செல்வதற்கான வைப்ரேஷன் கொடுப்பார்கள். எனவே முன்னேறி செல்லுங்கள். தைரியம் வையுங்கள். தைரியம் உங்களுடையது மற்றும் உதவி பாப்தாதா மற்றும் பரிவாரத்தினுடையது. முன்னேறி செல்லுங்கள். சரிதானே? ஆம் என்று சொல்லுங்கள். முன்னேறி செல்லுங்கள். நல்லது. மதுபன் நிவாசிகளுடன். மதுபன் நிவாசிகளோ அதிர்ஷ்டசாலிகள். கொஞ்சம் பெரிய குழுவை பக்கா ஆக்கி துணையாக்கி கொள்ளுங்கள். வேறு எதிலும் துணையாக்கக்கூடாது. இதில் ஒருவர் மற்றவரை துணையாக்கி முதல் நம்பர் மதுபனுக்கு அழைத்து வர வேண்டும். வருவீர்கள். நடந்தது நடந்து முடிந்ததாக இருக்கட்டும். என்னவெல்லாம் நடந்ததோ அனைவரும் பார்த்தார்கள், கேட்டார்கள். மற்றும் மதுபன் வாசிகளுக்கோ மிகவும் பொன்னான வாய்ப்பு. மதுபனில் அனைவரும் வந்துவிட்டனர். மதுபன்காரர்கள் ஒன்று சேர்த்து பாண்டவ பவன் தனி அல்லது வேறோர் இடம் தனி என்று அப்படி இல்லை. மதுபன் என்றால் அனைவரும் ஒன்று. ஆக மதுபன் நிவாசிகள் நினைக்கிறார்கள், செய்வோம். யார் செய்வீர்களோ கைகளை உயர்த்துங்கள். அனைவரும் உயர்த்தினார்கள். யார் புரிந்து கொண்டிருக்கிறீர்களோ செய்வது என்ன பெரிய விஷயம். பாப் தாதா இருக்கின்றார், தாதிமார்கள் இருக்கின்றார்கள். அதனால் பெரிய விஷயமோ கிடையாது. தாதிமார்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மதுபன் நிவாசிகளோ நம்பர் 1. நல்லது. பாபா இதை செய்து காட்டுமாறு அனைவருக்கும் சொல்லி இருக்கின்றார். ஆனால் மதுபன் என்றால் மதுபன் தான். நீங்கள் அனைவரும் வைப்ரேஷன் கொடுக்க வேண்டும். ஆகிவிடும். பெரிய விஷயம் கிடையாது. விக்னத்தின் பெயர் அடையாளம் கிடையாது. ஏதாவது பிரச்சனை வந்தது, கொடுக்கல் வாங்கல் செய்தால் முடிந்தது. கொஞ்ச காலத்திற்கு முன் தாதி இருந்தபோது ஒரு தடவை அனைவரும் ஹாஞ்சி என்ற பாடத்தை பக்கா ஆக்கியிருந்தார்கள். இல்லை, முடியாது என்ற வார்த்தையே கிடையாது. ஹாஞ்சி மிக நன்று. ஆக மதுபன் முதல் நம்பரில் போய்விடும். பாப் தாதாவுக்கு மதுபன் பற்றி பெருமிதம் உள்ளது அல்லவா? இப்பொழுது மதுபன் முன்னால் வந்துள்ளது. ஆனால் பாப்தாதா அனைத்து ஜோன்களுக்கும் சொல்கின்றார், ஹாஞ்சி இனிமையான ஆத்மா, இந்த பாடம் அனைவருக்கும் பக்காவாக உள்ளது. பக்காதான் அல்லவா? பரிசோ மதுபந்தான் பெற வேண்டும். ஒரு வினாடியில் நடந்ததை முடிந்துவிட்டதாக ஆக்க முடியுமா? புருஷார்த்தியாகவே இருக்கலாம், ஆகியும் இருக்கலாம். ஆனால் நடந்ததை நடந்து முடிந்ததாக ஆக்கி பறந்து செல்லுங்கள். பறப்பவர்கள் பின்னால் உள்ளவர்களை விட்டு விடுகிறார்கள். அப்பொழுது பறக்கிறார்கள்.
ஆக மிக நல்லது. இப்பொழுது குஜராத் ஏதேனும் புதுமை செய்ய வேண்டும். பாப்தாதா டில்லிக்காரர்களுக்கும் சொன்னார், இப்பொழுது புதுமை செய்யுங்கள். பாப்தாதாவுக்கு தகவல் கிடைத்ததென்றால், இப்பொழுது இந்த தேசம் மற்றும் வெளி தேசங்களின் இளைஞர்கள் ஆரம்பித்து வைத்ததில் நல்ல ரிசல்ட் கிடைக்க முடியும். இப்பொழுதோ கண்டுபிடிப்பை ஆரம்பித்திருக்கிறீர்கள். ஆனால் பாரதம் மற்றும் வெளிநாடுகள் இரண்டுமே சேர்ந்து இன்னும் அற்புதங்களை செய்ய முடியும். இப்பொழுதோ ஆரம்பித்திருக்கிறீர்கள். ஆனால் டில்லிக்காரர்கள் நன்றாக தைரியம் வையுங்கள். ஆரம்பித்திருக்கிறீர்கள். இப்பொழுது உலகத்தில் இது பரவி விடுமானால் வெளி தேசங்களும் இந்த தேசமும் சேர்ந்து ஒரே பிராமண பரிவாரம் உருவாகியுள்ளது மற்றும் உலகத்தின் முன்னால் உலகத்தையும் கூட ஒன்றாக ஆக்குவார்கள். ஆரம்பமாகியுள்ளதுதான். இப்பொழுது முஸ்லிம்களும் முன்னேறி சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி பெரிய புரோகிராம் செய்யுங்கள். அதில் முக்கிய தேசங்களில் இருந்து வர வேண்டும் மற்றும் உலகத்தில் இது புகழ் பெற்று விடுமானால் அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகள், தங்களுக்குள் சகோதர சகோதரிகள், சகோதரத்துவம் சகோதரித்துவம் என்ற சப்தம் பரவிக்கொண்டே இருக்கட்டும். ஒரே ஸ்டேஜில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் விசேஷ அனுபவம் ஏற்படட்டும். அனைவரும் பிளான்களையோ உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது எல்லையற்றதில் சென்று கொண்டுதான் இருக்கின்றீர்கள். இது ஒரு கடவுளின் குடும்பம் என்பது அனைவருக்கும் தெரிய வருமானால் புகழ் பெறுவீர்கள். மற்றபடி இங்கே யாரெல்லாம் வருகிறீர்களோ சேவையும் செய்து கொண்டிருக்கின்றீர்கள், சுய புருஷார்த்தமும் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் மற்றும் இறை பணியும் உலக அளவில் புகழ் பெற்றுவிடும். ஒரே குடும்பம் நல்லது. நாலாபுறமும் உள்ள குழந்தைகளுக்கு பாப்தாதா இப்பொழுது வாழ்த்துக்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் முன்னேறி செல்வதற்கான வாழ்த்துக்கள். சமயம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் சமயத்திற்காக காத்திருக்க கூடாது. நீங்கள் சமயத்தை எவ்வளவு அருகில் கொண்டு வர விரும்புகிறீர்களோ முடிவை அருகில் கொண்டு வர முடியும். சமயம் வந்த பிறகு தயாராகுவது என்பது பிராமணர்களாகிய உங்கள் சங்கல்பமாக இருக்கக்கூடாது. நீங்கள் சமயத்தை அருகில் கொண்டு வாருங்கள். இயற்கையும் கூட பாப்தாதாவிற்கு சொல்கின்றது, இப்பொழுது சமயத்தை அருகில் கொண்டு வாருங்கள். ஆக பாப்தாதா என்ன பதில் கொடுப்பது? என்ன பதில் கொடுப்பது? சமயம் இப்பொழுது வந்தே விட்டது. இதை சொல்லவா? உங்கள் தரப்பிலிருந்து இந்த பதில் கொடுப்பீர்களா? என்ன பதில் கொடுப்பீர்கள்? சொல்லுங்கள். என்ன பதில் கொடுப்பீர்கள்? இப்பொழுது முடிவை அருகில் கொண்டு வர வேண்டும். அதாவது தன்னை சம்பன்னமாக முழுமையாக ஆக்க வேண்டும். ஏனென்றால் பாப்தாதா தனியாக போக மாட்டார், குழந்தைகளோடு தான் செல்வார். எனவே தேதியை நிர்ணயிக்க வேண்டும். எதுவரை? வேலையோ கொடுக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது உங்களுக்குள் ஆலோசனை செய்ய வேண்டும். பாப்தாதா இயற்கைக்கு என்ன பதில் கொடுப்பது? இயற்கை மிகவும் குழப்பமடைந்துள்ளது. துக்கத்தில் இருக்கும் ஆத்மாக்கள் மனதால் அதிகமாக கதறிக்கொண்டிருக்கின்றார்கள். மனசா சேவையை இப்பொழுது மிகவும் அதிகப்படுத்துங்கள். மனசா சேவை செய்யத்தான் செய்கிறீர்கள், ஆனால் அது தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். அதை இன்னும் அதிகப்படுத்துங்கள். ஏனென்றால் இயற்கை மற்றும் துக்கத்திலிருக்கும் ஆத்மாக்கள் பாபாவிடம் வருகிறார்கள், கதறுகிறார்கள். எனவே நீங்கள் அவர்களுக்கு கொஞ்சம் சாந்தி சுகத்தின் அனுபவத்தை செய்வியுங்கள். அவர்கள் ஒரு வினாடியின் சாந்தியை கூட வேண்டுகிறார்கள். கொஞ்சம் சாந்தி கொடுங்கள். எப்படி பசி வருகிறது என்றால் புரிந்து கொள்கிறார்கள். ஏதாவது கிடைக்க வேண்டும், கொஞ்சமாவது கிடைக்க வேண்டும் என விரும்புகிறார்கள். எனவே இப்பொழுது மனசா சேவையையும் அதிகப்படுத்துங்கள். வார்த்தையினால் செய்யும் சேவையோ நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. பாப்தாதா குஷி அடைகின்றார்.
நல்லது. பாப்தாதா என்ன வீட்டு பாடம் கொடுத்தாரோ அதை நினைவு செய்யுங்கள் மற்றும் நினைவுபடுத்துங்கள். நல்லது. பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்தில் அமரக்கூடிய குழந்தைகளுக்கு உலக நன்மையின் காரியத்தில் சதா முன்னேறி செல்பவர்களுக்கு பாப்தாதா திருஷ்டி கொடுத்து கொண்டு மனதின் அன்பு மற்றும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்று வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு குழந்தையும் தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் முன்னிலையில் இருப்பதாக அனுபவம் செய்கிறார். மேலும் பாப்தாதா குழந்தைகள் அனைவரையும் மனதில் நிறைத்து கொண்டே எல்லா குழந்தைகளுக்கும் நமஸ்தே நமஸ்தே சொல்லிக் கொண்டிருக்கின்றார். வரதானம்: ஸ்நேகம் மற்றும் சக்தி ரூபத்தின் சமநிலை மூலம் சேவை செய்யக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுக. எப்படி ஒரு கண்ணில் பாபாவின் சிநேகம் மற்றும் இன்னொரு கண்ணில் பாபா மூலம் கிடைத்துள்ள சேவை சதா ஸ்மிருதியில் உள்ளது. அத்தகைய ஸ்நேகி மூர்த்தியோடு கூடவே இப்பொழுது சக்தி ரூபமாகவும் ஆகுங்கள். ஸ்நேகத்தோடு கூடவே வார்த்தைகளின் அந்த மாதிரி கூர்மை இருக்க வேண்டும். எவருடைய இதயத்தையும் அதிர செய்துவிட வேண்டும். எப்படி தாய் தன் குழந்தைக்கு எப்படிப்பட்ட வார்த்தைகளிலாவது அறிவுரை தருகின்றார். ஆக தாயின் சிநேகத்தின் காரணத்தினால் அந்த வார்த்தை வேகமானதாகவோ கடுமையானதாகவோ தோன்றுவதில்லை. அதுபோல ஞானத்தின் சத்தியமான விஷயங்களை தெளிவான வார்த்தைகளில் சொல்லுங்கள். ஆனால் வார்த்தைகளில் சிநேகம் நிறைந்திருக்குமானால் வெற்றி மூர்த்தி ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்: சர்வ சக்திவான் பாபாவை துணைவராக ஆக்கிக் கொள்வீர்களானால் பச்சாதாபப்படுவதிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். அவ்யக்த இஷாரா: ஜுவாலா ஸ்வரூப ஸ்திதியில் இருந்து கொண்டு சக்திசாலி நினைவின் அனுபவம் செய்யுங்கள். எப்படி சூரியனின் கிரணங்கள் பரவுகின்றன, அதுபோலவே மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற சேஜ் மீது சக்திகள் மற்றும் விசேஷ தன்மையின் கிரணங்கள் நாலாபுறமும் பரவுவதாக அனுபவம் செய்யுங்கள். இதற்காக நான் மாஸ்டர் சர்வசக்திவான் விக்ன விநாசக் ஆத்மா இந்த உயர்ந்த சுயமரியாதையின் ஸ்மிருதி என்ற இருக்கையில் நிலைத்திருந்து யோகத்தின் ஜுவாலா ரூபத்தை உருவாக்குங்கள். அப்பொழுது எந்த ஒரு விக்னமும் உங்கள் முன்னால் கூட வர முடியாது. ஓம் சாந்தி.